Hello students, welcome to Stella Maris NEET Academy. So NEET 2024 YouTube crash course பற்றி நம்ம சேனல் அதாவது Stella Maris NEET Academy சேனலில் அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், நீங்கள் பாருங்கள். ஸோ ஒரு ஃப்ரீ கிராஷ் கோர்ஸ் யூடியூப்பில் நம்ம யூடியூப் சேனலில் நடத்துகிற மாதிரி. ஸோ அதோட டெஸ்ட் லிங்க் எல்லாமே நாங்கள் ஒரு தனி வீடியோவாக கொடுத்துருக்கோம். ஸோ டெய்லி டெஸ்ட் வந்து நடக்குது யூடியூப் சேனலில். ஸோ அது வந்து நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் டெஸ்ட் எழுதலாம். பயாலஜி டெஸ்ட் நடக்குது. கிளாஸஸ் பொறுத்த வரையும் வந்து பார்த்திங்கன்னா இப்போது உங்களுக்கு வந்து ஃபிசிக்ஸ் கிளாஸஸ் நடக்கும், சரிங்களா? ஸோ ஃபிசிக்ஸ் கிளாஸ் எவ்வளோ சாப்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்றத பார்த்துட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம போகிறோம். ஸோ இதில் வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ், ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் தான் பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்க்க போகிற சாப்டர் வந்து motion in a straight line. Motion in a straight line. ஓகேவா? ஸோ motion in a straight line சாப்டர் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களோட டிவைசஸ், அதாவது இப்போ நீங்கள் ஃபோனில் பார்க்கலாம், இல்லை லேப்டாப்பில் பார்க்கலாம், இல்லை கம்ப்யூட்டரில் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபுல் வால்யூம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து வாய்ஸ் நல்லா கிளியராக உங்களுக்கு கேட்கும். ஓகே, ஸோ இந்த மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைன் சாப்டர் படிக்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா இது எந்த யூனிட்டில் வருது? கைனமேட்டிக்ஸ் அப்படின்ற யூனிட்டில் வருது. ஸோ கைனமேட்டிக்ஸ் யூனிட்டில் வருது. ஸோ கைனமேட்டிக்ஸில் வந்து பார்த்தோம்னா மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைன் ஒரு சாப்டர் அண்ட் மோஷன் இன் பிளேன் ஒரு சாப்டர். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம மோஷன் ஸ்ட்ரெயிட் லைன் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெண்டு சாப்டரும் சேர்ந்து நமக்கு எவ்வளோ கொஷின்ஸ் வரும் அப்படின்னா 3 கொஷின்ஸ் வரும். நீட் எக்ஸாமில் இயர்லி பார்த்தீங்கன்னா இதில் வந்து 3 கொஷின்ஸ் வருது, சரிங்களா? இந்த ரெண்டு சாப்டர் சேர்ந்து கைனமேட்டிக்ஸ் அப்படின்ற யூனிட்டில் 3 கொஷின்ஸ் நமக்கு வருது, ஓகேங்களா? ரைட். ஸோ இப்போது நம்ம பார்க்க போகிற சாப்டர் வந்து மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைன். இப்போ இந்த மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைனில் வந்து ஆஸ் பர் நீங்கள் என்எம்சி அப்டேட்டட் சிலபஸ் பார்த்தீங்கன்னா அதில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஆவரேஜ் ஸ்பீட் பார்க்க போகிறோம், சரியா? ஸோ ஆவரேஜ் ஸ்பீட் பற்றி பார்க்க போகிறோம். இது கிராஷ் கோர்ஸ் அப்படின்றனால வந்து நம்ம ரொம்ப எலாபரேட்டாக பார்க்க முடியாது. பட் அதனால் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பீடாகவும் போக முடியாது, இல்லைனா அப்புறம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகாமல் போயிடுச்சுன்னா அப்புறம் நம்மளால் ப்ராப்ளம்ஸ் போட முடியாது. ஸோ அதனால் வந்து ஒரு மீடியம் ஸ்பீடில் நம்ம போகலாம், ஓகேங்களா? ஸோ மோஷன் ஸ்ட்ரெயிட் லைன். மோஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, மோஷன் அப்படின்றது என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆப்ஜெக்ட் இங்கே இருக்குது, ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆகுது, 0 செகண்ட்ஸில் இந்த பொசிஷனில் இருக்குது, வித்தின் 10 செகண்ட்ஸில் இந்த பொசிஷனுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கலாமே, ஓகேங்களா? ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இனிஷியலாக இந்த பொசிஷனில் இருக்குது, நான் இதை ஏன்னு எடுத்துக்கிறேன். இந்த ஆப்ஜெக்ட் இருக்க பொசிஷன் வந்து ஏ. இந்த ஆப்ஜெக்ட் 10 செகண்ட்ஸில் இங்கேருந்து இங்கே போயிடுச்சு. இந்த எந்த பொசிஷனுக்கு போயிடுச்சுன்னா பி அப்படின்ற பொசிஷனுக்கு போயிடுச்சு, ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்ம மோஷன்னு சொல்லுவோமா, ரெஸ்ட்டுன்னு சொல்லுவோமா? மோஷன்னு சொல்லுவோமா இல்லை ரெஸ்ட்டுன்னு சொல்லுவோமா? கண்டிப்பாக வந்து மோஷன் அப்படின்னு தான் சொல்லுவோம், இல்லையா? ஸோ எதனால் அதை மோஷன்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஆப்ஜெக்டோட பொசிஷன், அதாவது இங்கே இருக்க ஏன்ற பொசிஷன்லேருந்து பி அப்படின்ற பொசிஷனுக்கு மாறி இருக்கு, ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம மோஷன்னு சொல்கிறோம். பட் அது மட்டும் இல்லை, அது 50% தான் கரெக்ட். நீங்கள் சொல்கிற பொசிஷன் மாறி இருக்குது, ஸோ அதனால் மோஷனில் இருக்குது, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மோஷனில் இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா அது வந்து ஒரு 50% தான் கரெக்டு. ஏன் அப்படின்னா நல்லா பாருங்கள். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பொசிஷன் மாற்றிருக்கு, ஏலேருந்து பிக்கு போயிருக்கு. பட் ஏலேருந்து பிக்கு போகும்போது என்ன ஆயிருக்கு? இட் ஹஸ் டேக்கன் சம் டைம், இல்லையா? ஸோ 0 to 10 செகண்ட்ஸ் ஆயிருக்கு. ஏலேருந்து பிக்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் இருக்குது? 0லேருந்து இட் ஹஸ் டேக்கன் 10 செகண்ட்ஸ் ஆயிருக்கு, ஓகேங்களா? ஸோ அப்போ மோஷன்னா என்ன? மோஷன் இஸ் நத்திங் பட் சேஞ்ச் இன் பொசிஷன் with respect to time. Change in position with respect to time. ஸோ அதுதான் வந்து என்னது? மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். மோஷன் இஸ் நத்திங் பட் சேஞ்ச் இன் பொசிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், ஓகேங்களா? அண்ட் மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைன்னா என்ன அர்த்தம்? ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆகுது அப்படின்னா அந்த ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆகிற ஆப்ஜெக்டோடைய மோஷனை நம்ம கேல்குலேட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். அதான் என்னது? மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைன். இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரெக்டிலீனியர் மோஷன். ரெக்டிலீனியர் மோஷன், ஓகேவா? ஸோ மோஷன் ஸ்ட்ரெயிட் லைன், ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆகுது, ஸோ அதோட மோஷனை கேல்குலேட் பண்ணோன்னா அது பேர் என்னது? ரெக்டிலீனியர் மோஷன் ஆர் மோஷன் ஸ்ட்ரெயிட் லைன். இன்னொரு பேர் வந்து மோஷன் 1 டைமென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், இல்லையா? ரைட்.
இப்போது ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆகிற ஆப்ஜெக்ட்ஸை நம்ம பாயிண்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆகுது அப்படின்னா அதை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம், பாயிண்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பாயிண்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்னென்னா, ஒரு ஆப்ஜெக்டை பாயிண்ட்டுன்னு கன்சிடர் பண்ணுறோம். ஆப்ஜெக்ட் இஸ் கன்சிடர்ட் as a point. ஆப்ஜெக்ட் இஸ் கன்சிடர்ட் as a point. ஒரு ஆப்ஜெக்டை பாயிண்ட்டுன்னு கன்சிடர் பண்ணுறோம். எதனால் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ இந்த ஆப்ஜெக்டை நான் இப்படி வரையலாம். ஒரு பாயிண்ட் வச்சு அதோட ஸ்ட்ரெயிட் லைன் மோஷன் ஏலேருந்து பி அப்படின்னு எழுதலாம். சரியா? 10 செகண்ட்ஸ் ஓகேவா? அந்த ஆப்ஜெக்டோட மோஷன் வந்து இதான் ஆப்ஜெக்ட். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஏலேருந்து பிக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லி நான் காட்டலாம். ஸோ அதுக்கு நான் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ வைல் கேல்குலேட்டிங் த மோஷன், இந்த ஆப்ஜெக்டோடைய மோஷனை கேல்குலேட் பண்ணும் பொழுது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஆப்ஜெக்டோட சைஸ், அப்புறம் இந்த ஆப்ஜெக்டோட மாஸ், இது எல்லாத்தையுமே நெக்லெக்ட் பண்ணுறேன். அப்படின்னு என்ன அர்த்தம், கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்ஜெக்ட் இருக்குது. இந்த ஆப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆகுது அப்படின்னா இந்த ஆப்ஜெக்டோட ஸ்ட்ரெயிட் லைன் மோஷனை மட்டும் தான் கேல்குலேட் பண்ணுவேனே தவிர இந்த ஆப்ஜெக்டோட லென்த், பிரெத்து, தென் வந்து மாஸ், இது எதையுமே என்ன பண்ண மாட்டேன், கேல்குலேட் பண்ண மாட்டேன். ஸோ த ஆப்ஜெக்ட் இஸ் கன்சிடர்ட் as a பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ ஆப்ஜெக்ட் இஸ் கன்சிடர்ட் as a பாயிண்ட். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆகுது அப்படின்னா, சரியா? ஸோ அதை வந்து நம்ம அதை எப்படி கன்சிடர் பண்ணுறோம், பாயிண்ட்டுன்னு கன்சிடர் பண்ணுறோம். இந்த ஆப்ஜெக்ட் இஸ் கன்சிடர்ட் as a பாயிண்ட் ஆப்ஜெக்ட். இதே நீங்கள் எங்கே படிச்சிருப்பீங்க அப்படின்னா, எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ் அப்படின்ற சாப்டரில் பாயிண்ட் சார்ஜஸ் அப்படின்னு படிச்சிருப்போம். ஸோ வாட் இஸ் அ பாயிண்ட் சார்ஜ் அப்படின்ற மாதிரி சேம், ரெண்டுமே சேம் எக்ஸ்ப்ளனேஷன் தான். ஸோ பாயிண்ட் ஆப்ஜெக்ட்னு அர்த்தம், ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆகிற ஆப்ஜெக்டோடைய மாஸ் அண்ட் சைஸை வந்து என்ன பண்ணுறோம், we are not considering it. மாஸ் அண்ட் சைஸை we are neglecting it. நெக்லெக்ட் பண்ணுறோம், கன்சிடர் பண்ணுறது இல்லை. ஓகேங்களா? ஸோ அந்த ஆப்ஜெக்டோட மோஷன் மட்டும் தான் நம்ம என்ன பண்ணுறோம், கேல்குலேட் பண்ணுறோம். ஓகேங்களா? ரைட். இப்போ ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆகிற எல்லா ஆப்ஜெக்ட்ஸுமே நம்ம பாயிண்ட் ஆப்ஜெக்ட்னு சொல்ல முடியுமா? ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆகுது, அப்படி மூவ் ஆனாலே அது பாயிண்ட் ஆப்ஜெக்ட்னு சொல்லாமனா கிடையாது. ஸோ ஒரு ஆப்ஜெக்டை பாயிண்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா அதுக்கு ரெண்டு கண்டிஷன் இருக்குது. ஒன்று வந்து என்ன அப்படின்னா, ஆப்வியஸாக ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆகணும், ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் வந்து மூவ் ஆகணும், கரெக்ட். இன்னொன்று size of the object should be lesser than the distance it moves. ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆகிருக்கணும், அப்புறம் சைஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் ஷுட் பி லெஸர் தேன் த டிஸ்டன்ஸ் இட் மூவ்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பாயிண்ட் ஆப்ஜெக்டாக இருந்தால் கண்டிப்பாக ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆகணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இஸ் கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன், சைஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட், இந்த ஆப்ஜெக்டோட சைஸ் இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஜெக்டோட சைஸ் வந்து அது மூவ் பண்ணுற டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அது ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸை விட கம்மியாக இருக்கணும். ஓகேவா? அந்த ஆப்ஜெக்டோட சைஸ் வந்து அது ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸை விட கம்மியாக இருக்கணும். ஸோ அப்படி இருந்தது அப்படின்னா சைஸ் இஸ் லெஸ் தேன் டிஸ்டன்ஸ் இப்படி வச்சுக்கோங்களேன். அப்படி இருந்ததுன்னா அது வந்து ஒரு பாயிண்ட் ஆப்ஜெக்ட். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, ஒரு ஆப்ஜெக்ட் வேண்டாம், ஒரு ஹியூமன், ஒரு மனுஷர் என்ன பண்ணுறாரு, ஒரு ஹியூமன் ஒருத்தர் வந்து 6 feet டால், 6 அடி உயரம், 6 feet டால். அவர் என்ன பண்ணுறாரு, ஸ்ட்ரெயிட் ரோடில் போகிறார். ஸ்ட்ரெயிட் ரோடில் நடக்கிறாருன்னு வச்சுக்கலாம், இல்லை ஓடுறாருன்னு வச்சுக்கலாம். எவ்வளோ தூரம் ஓடுறாருன்னா 1/2 kilometer ஓடுறாரு. தட் இஸ் 500 meters நடக்கிறாரு இல்லை ஓடுறாருன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இவரை பாயிண்ட் ஆப்ஜெக்ட்னு சொல்லலாமா? எஸ், ஹீ இஸ் அ பாயிண்ட் ஆப்ஜெக்ட். எப்படி? ஏன்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னது, ஆப்ஜெக்ட்ன்றது அந்த பர்சன். ஸோ அவர் வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆகணும், அது ஃபஸ்ட்டு.
ரெண்டாவது கண்டிஷன் என்னது? சைஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் ஷுட் பி லெஸர் தேன் த டிஸ்டன்ஸ் இட் மூவ்ஸ். அதாவது சைஸ் வந்து சைஸ் வந்து எப்படி இருக்கணும்? டிஸ்டன்ஸை விட கம்மியாக இருக்கணும். ஸோ இந்த ஆப்ஜெக்டோட சைஸ் என்ன? 6 அடி 6 ஃபீட், ஓகேங்களா? பட் இந்த ஆப்ஜெக்ட் ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் என்னது? 500 மீட்டர்ஸ், 1/2 கிலோமீட்டர். ஸோ அப்போ எது அதிகம்? டிஸ்டன்ஸ் தான் அதிகம். சரி, டிஸ்டன்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் சைஸ். ஸோ அதனால இந்த ஆப்ஜெக்ட் என்னன்னு சொல்லலாம்? பாயிண்ட் ஆப்ஜெக்ட்னு சொல்லலாம். ஓகே, ரைட். ஸோ ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் எப்படி பிரிஞ்சிருக்கு? ஸோ ஸ்கேலார் குவான்டிட்டி அண்ட் வெக்டார் குவான்டிட்டி. ஸ்கேலார் குவான்டிட்டி அண்ட் வெக்டார் குவான்டிட்டின்னு பிரிஞ்சிருக்கு, ஓகேங்களா? ரைட். இப்போ ஸ்கேலார் குவான்டிட்டின்னு என்ன அர்த்தம்? ஒன்லி மேக்னிடியூட் இருக்கும். வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னா மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் இருக்கும். மேக்னிடியூடும் இருக்கும், டைரக்ஷனும் இருக்கும். ஓகே, இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆகுது. ஸோ நம்ம என்னென்ன குவான்டிட்டிஸ் நம்ம கண்டுபிடிக்கலாம்? இப்போ ஸ்கேலார் குவான்டிட்டி எடுத்துக்கலாம், டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம், ஸ்பீட் கண்டுபிடிக்கலாம். வெக்டார் குவான்டிட்டி எடுத்துக்கிட்டோம்னா வெலாசிட்டி கண்டுபிடிக்கலாம், டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்கலாம், ஆக்சிலரேஷன் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாமே என்னது? வெக்டார் குவான்டிட்டிஸ். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரைட் லைனில் மூவ் ஆகுது, என்ன கண்டுபிடிக்கலாம்? ஸ்பீட் கண்டுபிடிக்கலாம், டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம். டைம் சொல்லுவாங்க, பட் டைம் இஸ் அ இண்டிபெண்ட் வேரியபிள். அதை பற்றி நம்ம பார்ப்போம். டைம் அப்படிங்கிறது இண்டிபெண்ட் வேரியபிள். இட் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் எனி திங். ஓகே, ரைட். ஸோ டைம். தென் வெக்டார் குவான்டிட்டி பார்த்திங்கன்னா மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். ஸோ வெலாசிட்டி கண்டுபிடிக்கலாம், டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்கலாம், ஆக்சிலரேஷன் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ரைட். இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு குவான்டிட்டியாக பார்க்க போகிறோம். ஸ்கேலார் குவான்டிட்டி, வெக்டார் குவான்டிட்டியில். ஸோ டிஸ்டன்ஸ், ஸ்பீட், வெலாசிட்டி, டிஸ்பிளேஸ்மெண்ட், இந்த மாதிரி ஒவ்வொரு குவான்டிட்டியும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ரைட். ஸோ இப்போ ஒரு ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ்க்கு இன்னொரு பேர் வந்து டோட்டல் பாத் லென்த். டோட்டல் பாத் லென்த். அதாவது இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, இங்கே ஏ, இங்கேருந்து பிக்கு போகுதுன்னு வச்சுக்கலாமே. ஓகே, ஸோ இந்த ஆப்ஜெக்டோட பாத் எந்த பாத்தில் எப்படி ஸ்ட்ரைட் லைனில் ட்ராவல் ஆச்சுன்னா ஏபி, இந்த பாத்தில் தான் போச்சு. இதுதான் பாத். ஓகேவா? இந்த பாத்தோடைய லென்த்து தான் என்னது? டிஸ்டன்ஸ். புரியுதா? ஸோ இந்த பாத்தில் தான் போச்சு இந்த ஆப்ஜெக்ட். இந்த பாத்தோட லென்த்து தான் என்னது? டிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ பட் டிஸ்டன்ஸ் இங்கே என்ன? ஏபி ஆர் டோட்டல் பாத் லென்த் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ரைட். இப்போ டிஸ்டன்ஸ்க்கு ரெண்டு விஷயம் நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ டிஸ்டன்ஸ் தானே அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது. ஸோ டிஸ்டன்ஸோட யூனிட் இஸ் மீட்டர் இல்லையா? ஸோ யூனிட் இஸ் மீட்டர். ஸோ டிஸ்டன்ஸ்க்கு ரெண்டு கண்டிஷன் இருக்குது. ஸோ ஒன்று வந்து டிஸ்டன்ஸ் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஆல்வேஸ் பாசிட்டிவ். பாசிட்டிவ் வேல்யூஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ நெகட்டிவ் வேல்யூ, ஜீரோ வேல்யூலாம் இருக்காது. சரியா? நெகட்டிவ் வேல்யூஸ் அண்ட் ஜீரோ வேல்யூஸ்லாம் இருக்காது. ஒன்லி பாசிட்டிவ் வேல்யூ மட்டும்தான் இருக்கும். ஓகே, அடுத்தது ஆல்வேஸ் இன்க்ரீஸிங். ஆல்வேஸ் இன்க்ரீஸிங். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்போவுமே இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கும், அதிகரிச்சுட்டு தான் இருக்கும். அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ சேம் திங், இப்போ இங்கே 0 மீட்டர்லேருந்து ஒரு 10 மீட்டர் போகுதுன்னு வச்சுக்கலாமே ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ எப்படி போகுதுன்னா 0 மீட்டர்லேருந்து 10 மீட்டர் போகுது. ஓகே, 10 மீட்டர்லேருந்து மறுபடியும் இங்கே வருது. ஸோ அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா 20 மீட்டர் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து 0லேருந்து 10 மீட்டர். ஓகே, அப்புறம் 10லேருந்து 0 மீட்டர். ஸோ அப்போ என்ன ஆகுது? 10 + 10
20 மீட்டர். அதுதான் என்னது டோட்டல் பாத் லென்த் இல்லை டோட்டல் டிஸ்டன்ஸ். ஓகேவா? இதில் என்ன சார் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்றும் இல்லை. இப்போ வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னா இருக்கு இல்லையா? அப்போ வெக்டார் குவான்டிட்டின்னு என்ன அர்த்தம்? மேக்னிடியூடும் இருக்கும், டைரக்ஷனும் இருக்கும். ஸோ அந்த டைரக்ஷன் ஆஸ்பெக்ட் இருக்கு இல்லையா? ஸோ வெக்டார்ன்றது என்ன? டைரக்ஷன் இருக்கிற ஒரு குவான்டிட்டி. ஸோ இந்த டைரக்ஷனை வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் நம்ம எப்படி வச்சுக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இதை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் அதை சொல்கிறேன். ஓகேங்களா? ஜஸ்ட் அ மொமெண்ட். ஸோ வெக்டார் குவான்டிட்டினா உங்களுக்கு என்னன்னு தெரியும். தட் இஸ் மேக்னிடியூடும் இருக்கும், டைரக்ஷனும் இருக்கும். இப்போ டைரக்ஷன், ஒரு ஆப்ஜெக்டோட டைரக்ஷனை வந்து நம்ம ஒரு வெக்டார் குவான்டிட்டி இருக்குது. ஸோ அந்த வெக்டார் குவான்டிட்டியோட டைரக்ஷனை வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம்? அதாவது பை யூஸிங் ப்ளஸ் அண்ட் மைனஸ் சைன்ஸ். ஸோ இப்போ ஹரிசாண்டலாக பார்த்தோம்னா இது வந்து ஃபார்வர்ட் டைரக்ஷன். ஓகேவா? இது என்னது பேக்வர்ட் டைரக்ஷன். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் ஃபார்வர்ட் டைரக்ஷனில் போச்சுன்னா அது வந்து பாசிட்டிவ். சரியா? பாசிட்டிவ் சைன். ஓகேவா? பாசிட்டிவ் டைரக்ஷன். ஓகே. அதுவே பேக்வர்ட் டைரக்ஷனில் போச்சுன்னா நெகட்டிவ். நெகட்டிவ் சைன், நெகட்டிவ் டைரக்ஷன். ஓகேவா? இது ஹரிசாண்டல். வெர்டிக்கலாக எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து அப்வர்ட் டைரக்ஷனில் போச்சுன்னா இட் இஸ் பாசிட்டிவ் டைரக்ஷன். அதுவே டவுன்வர்ட் டைரக்ஷனில் போச்சு வெர்டிக்கலாக பார்த்தோம்னா இட் இஸ் நெகட்டிவ் சைன். தட் இஸ் நெகட்டிவ் டைரக்ஷன். புரியுதா? ரைட். ஸோ அதனால தான் டிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஆல்வேஸ் பாசிட்டிவ் இல்லையா? ஆல்வேஸ் பாசிட்டிவாக இருக்கும். இன்னொன்று ஆல்வேஸ் இன்க்ரீஸிங். ஆல்வேஸ் இன்க்ரீஸிங். இதுக்கு என்ன அர்த்தம்னா நான் சொன்ன மாதிரி தான். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, 0 மீட்டரில் இருக்குது, இது வந்து 10 மீட்டர்ஸ் போகுது. ஸோ இந்த மோஷன் பார்த்திங்கன்னா இப்போ 0 to 10 போகுது, அப்புறம் 10 to 0 வந்துடுது. ஓகேவா? ஸோ டோட்டல் வந்து 20 மீட்டர்ஸ் அப்படிங்கிறோம். ஸோ இப்போ 0 to 10 இங்கே போகும்போது என்னது? இட் இஸ் பாசிட்டிவ் டைரக்ஷன். 10 to 0 வரும்பொழுது இட் இஸ் நெகட்டிவ் டைரக்ஷன். ஸோ ஈவன் தோ நெகட்டிவ் டைரக்ஷனில் வந்தாலுமே என்ன ஆகுது? டிஸ்டன்ஸ் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் தான் ஆகுது. ஸோ இப்போ 0 to 10, தென் 10 ப்ளஸ் அகெயின் இன்னொரு 10. ஸோ டோட்டல் வந்து 20 மீட்டர்ஸ். ஸோ அதுதான் ஆல்வேஸ் இன்க்ரீஸிங்னு சொல்கிறோம். ஸோ ஈவன் தோ நெகட்டிவ் டைரக்ஷனில் போனாலுமே டிஸ்டன்ஸ்ன்றது என்னது? இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ரைட். ஸோ திஸ் இஸ் அபவுட் டிஸ்டன்ஸ். அடுத்தது டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ டிஸ்பிளேஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா? டிஸ்பிளேஸ்னால் என்ன அர்த்தம்? ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். ஸோ அது இன்னொரு பேர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு என்னென்னா சேஞ்ச் இன் பொசிஷன். சேஞ்ச் இன் பொசிஷன். சரியா? ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் இன்னொரு பேர் என்னது? சேஞ்ச் இன் பொசிஷன். ஓகே. ஸோ இட் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. இட் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. ஸோ அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு டெஃபினிஷன் என்னது? ஷார்ட்டஸ்ட் ஸ்ட்ரெயிட் லைன் டிஸ்டன்ஸ். ஷார்ட்டஸ்ட் straight line distance between initial and final positions. Shortest straight line distance between initial and final position. அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள், இப்போ ஏ இருக்குது, பி இருக்குது, சி இருக்குது. ஓகேவா? ஸோ ஆப்ஜெக்ட் என்ன பண்ணுது? ஏலேருந்து பிக்கு போகுது, பியிலேருந்து சிக்கு வருது. சரியா? இப்போ ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா, டிஸ்டன்ஸ் சொல்கிறேன். டிஸ்டன்ஸ் என்னது? ஏ டு பி, பி டு சி. அப்போ என்ன எழுதலாம்? ஏ பி ப்ளஸ் பிசி. சரியா? பட் அதுவே டிஸ்பிளேஸ்மெண்ட், ஆப்ஜெக்டோட டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன? ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னது? ஷார்ட்டஸ்ட் ஸ்ட்ரெயிட் லைன் டிஸ்டன்ஸ்
between initial and final position. இது initial position, okay, இது final position. இதை ரெண்டும் கனெக்ட் பண்ணுற ஒரு ஷார்ட்டஸ்ட் ஸ்ட்ரெயிட் லைன் டிஸ்டன்ஸ் தான் என்னது, டிஸ்பிளேஸ்மெண்ட். சரியா, ரைட். ஸோ அப்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து நான் ஆக்சுவலி இட்ஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. ஸோ அதை எப்படி எழுதலாம்? ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒரு வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னா அதுக்கு என்ன இருக்கும்? ஸோ இட் கேன் ஹாவ் பாசிட்டிவ் வேல்யூஸ், நெகட்டிவ் வேல்யூஸ் அண்ட் ஜீரோ வேல்யூஸ். மூணுமே இருக்கும். பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம், ஜீரோவாக இருக்கலாம். ஓகேவா? ஸோ மூணுமே இதில் இருக்கும். இட் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் எக்ஸ்பிரஷன் என்ன அப்படின்னா டெல்டா எக்ஸ். டெல்டா எக்ஸ், எக்ஸ்னா என்னது, பொசிஷன். டெல்டா இஸ் நத்திங் பட் சேஞ்ச். ஸோ சேஞ்ச் இன் பொசிஷன். ஓகேவா? டெல்டா எக்ஸ். இப்போ டெல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது, x2 மைனஸ் x1. x2னா என்னதுமா, ஃபைனல் பொசிஷன். x1 என்ன, இனிஷியல் பொசிஷன். ஓகே, ஸோ இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் டெல்டா எக்ஸ் எப்போ பாசிட்டிவாக இருக்கும், டெல்டா எக்ஸ் எப்போ பாசிட்டிவாக இருக்கும், when x2 is greater than x1. x2 x1ஓட கிரேட்டர் தான் இருந்ததுன்னா, அதாவது ஃபைனல் பொசிஷன் இனிஷியல் பொசிஷனோட அதிகமாக இருந்தது அப்படின்னா del x will be positive. இப்போ del x எப்போ நெகட்டிவாக இருக்கும், x2 is lesser than x1 இருந்ததுன்னா என்ன ஆகும், நெகட்டிவாக இருக்கும். del x எப்போ வந்து ஜீரோவாக இருக்கும் அப்படின்னா x1 equal to x2 இருந்ததுன்னா it will be equal to 0. ஓகேவா? தட் இஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், ஃபைனல் பொசிஷன் ஃபர்ஸ்ட் இதில் பார்த்தோம்னா எப்போ பாசிட்டிவாக இருக்கும், ஃபைனல் பொசிஷன் இனிஷியல் பொசிஷனோட அதிகமாக இருக்கணும். இது எப்போ நடக்கும், ஃபைனல் பொசிஷன் இனிஷியல் பொசிஷன் எப்போ அதிகமாக இருக்கும்னா இந்த ஆப்ஜெக்ட் இஸ் மூவிங் இன் பாசிட்டிவ் டைரக்ஷன். ஓகேவா? ரைட். அடுத்தது எப்போ நெகட்டிவாக இருக்கும், when x2 is lesser than x1. இது எப்போமா, when the object is moving in negative direction. ஓகேவா? தேர்ட் ஒன் எப்போ ஜீரோவாக இருக்கும், x1 is equal to x2. இனிஷியல் பொசிஷனும் ஃபைனல் பொசிஷனும் ஒரே சேமாக இருந்ததுன்னா ஜீரோ. ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே ஓ இருக்குது, இங்கே பி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆப்ஜெக்ட் ஓலேருந்து பிக்கு போகுது, பியிலேருந்து ஓக்கு வந்துடுது மறுபடியும். சரியா? ஸோ ஓலேருந்து ஆரம்பிச்சனால திஸ் இஸ் x1 வந்துட்டு எங்கே முடியுது, மறுபடியும் ஓலே முடியுது. ஸோ அப்போ x1 ஈக்குவல் டு x2. அப்போ டெல்டா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா? டெல்டா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ரைட். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆவரேஜ் வெலாசிட்டி. சாரி, ஸோ ஆவரேஜ் வெலாசிட்டி அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது இந்த இடத்துல ஏ. இப்போ இங்கே வந்து 0ன்னு வச்சுக்கலாம், 0 மீட்டர்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கலாம், 0 செகண்ட்ஸ். ஓகேவா? ஸோ அனதர் இன்னொரு இடத்துக்கு போயிடுச்சு, தட் இஸ் பொசிஷன் பிக்கு போயிடுச்சு, 10 செகண்ட்ஸ். ஓகேவா? ஸோ 0 செகண்ட்ஸில் இங்கே இருக்குது ஏல, 10th செகண்டில் ஆப்ஜெக்ட் இங்கே இருக்குது. ஓகே. ஸோ இப்போ 0லேருந்து 0, 1, 2, 3 அப் டு 9 செகண்ட்ஸ் ஒரு இங்கேயே இருந்துட்டு 10th செகண்ட் இங்கே போயிருக்குமா? கண்டிப்பாக கிடையாது. ஸோ அது என்ன பண்ணியிருக்கோம், இங்கேருந்து இப்படி போயிருக்கும் இல்லையா. இட் ஹஸ் சேஞ்ச் இட்ஸ் பொசிஷன் ஓவர் த டைம் இன்டர்வல் இல்லையா. ஸோ அப்போ என்ன அர்த்தம், இந்த டைம் இன்டர்வல்குள்ளே 0 செகண்ட்ஸ் டு 10 செகண்ட்ஸ்க்குள்ளே இட் ஹேஸ் சேஞ்ச் இட்ஸ் பொசிஷன். இது என்ன பண்ணியிருக்கு, பொசிஷனை சேஞ்ச் பண்ணியிருக்கு.
ஸோ அந்த பொசிஷன் சேஞ்ச் பண்ணது வந்து பார்த்தோம்னா யூனிஃபார்மாக சேஞ்ச் பண்ணலை. ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணல, யூனிஃபார்மாக சேஞ்ச் பண்ணலை. ஸோ அப்போ அது என்னதுமா, ஸோ அப்போ நம்ம யூனிஃபார்மாக சேஞ்ச் பண்ணால் நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும்? we can only calculate the average quantity. ஸோ ஆவரேஜ் குவான்டிட்டி தான் என்ன பண்ண முடியும், நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ ஆவரேஜ் வெலாசிட்டினா என்ன அப்படின்னா, ஸோ இட் tells us how fast the object has been changing its position over the time interval. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் வந்து எவ்வளோ எவ்வளோ சீக்கிரம் அதோட பொசிஷனை சேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்திருக்கு இந்த டைம் இன்டர்வல்குள்ளே, அதுதான் என்னது, ஆவரேஜ் வெலாசிட்டி. ஓகே, ஸோ தட் இஸ் ஆவரேஜ் வெலாசிட்டி. ஸோ இந்த ஆவரேஜ் வெலாசிட்டி ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஸோ ஆவரேஜ் குவான்டிட்டிக்கு வந்து பார்த்தா இப்படி வி மேலே ஒரு கேப் போடுவோம், ஸ்மால் வி மேலே ஒரு கேப். எப்பவுமே ஆவரேஜ் குவான்டிட்டிஸ்க்கு மேலே ஒரு கேப் போடுவோம். ஓகே, ஸோ ஆவரேஜ் வெலாசிட்டி ஈக்குவல் டு del x by del t. ஸோ இப்போ del x by del t அப்படின்னா, ஸோ del x by del t. So average velocity v is equal to del x by del t, which is equal to x2 minus x1 by t2 minus t1. இப்போ x2னா உங்களுக்கு என்னன்னு தெரியும், ஃபைனல் பொசிஷன், x1ங்கிறது இனிஷியல் பொசிஷன், t2ங்கிறது ஃபைனல் டைம், ஓகே, t1ங்கிறது இனிஷியல் பொசிஷனோட டைம். we can write as initial time. So displacement by time interval, ஓகேவா? ஸோ அதுதான் என்னது, ஆவரேஜ் வெலாசிட்டி. அண்ட் ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் அ வெக்டர் குவான்டிட்டி. ஸோ ஆவரேஜ் வெலாசிட்டி வெக்டர் குவான்டிட்டி அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இட் கேன் ஹாவ் பாசிட்டிவ் வேல்யூ இருக்கலாம், நெகட்டிவ் வேல்யூ இருக்கலாம், ஜீரோ வேல்யூ இருக்கலாம். ஓகேவா? ஸோ எப்போ பாசிட்டிவாக இருக்கும், ஆவரேஜ் வெலாசிட்டி எதை பொறுத்தமாக இருக்குது, டிஸ்பிளேஸ்மெண்ட்டை பொறுத்து இருக்குது. அப்போ del x நெகட்டிவாக இருந்தது, del x பாசிட்டிவாக இருந்தது அப்படின்னா ஆவரேஜ் வெலாசிட்டி will be பாசிட்டிவ். del x நெகட்டிவாக இருந்தது அப்படின்னா ஆவரேஜ் வெலாசிட்டி will be நெகட்டிவ். del x ஜீரோவாக இருந்ததுன்னா ஆவரேஜ் வெலாசிட்டி will be ஜீரோ. ஓகே, ஸோ இதோட யூனிட் என்ன, ஆவரேஜ் வெலாசிட்டிக்கு மீட்டர் பர் செகண்ட். ஓகே, நான் வந்து கான்செப்ட்ஸை வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போகிறேன். ஏன் அப்படின்னா நம்ம சம்ஸ் நிறையா பார்க்கணும் அப்படின்றனால. ஸோ இட்ஸ் அ கிராஷ் கோர்ஸ். ஸோ அதனால் வந்து பார்த்தோம்னா எலாபரேட்டாக பார்க்கணும் ஆக்சுவலி. ஸோ எலாபரேட்டாக பார்த்து தான் உங்களுக்கு எந்த டவுட்ஸும் இருக்காது. பட் சின்ஸ் இட்ஸ் அ கிராஷ் கோர்ஸ் கொஞ்சம் நம்ம ஸ்பீடாக தான் போய் ஆகணும். ஓகே, ரைட். ஸோ இஸ் ஆல் ஆவரேஜ் வெலாசிட்டி பற்றி. தென் அகைன் அடுத்தது பார்க்க போகிறது என்னென்னா ஆவரேஜ் ஸ்பீட். ஓகே, ஆவரேஜ் ஸ்பீட். ஸோ ஆவரேஜ் ஸ்பீட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, டோட்டல் distance traveled by total time taken. Total distance traveled by total time taken. Okay, so அதான் என்னது ஆவரேஜ் ஸ்பீட். இதோட யூனிட் பண்ணிட்டு நம்ம மீட்டர் பர் செகண்ட். ஓகே, ஸோ ஆவரேஜ் ஸ்பீட்றது டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட் பை டோட்டல் time taken. Okay, it is a scalar quantity. Because it depends on another distance. So distance is a scalar quantity. But average speed another, it is a scalar quantity. Okay, right. So next வந்து நம்ம sums பார்க்கலாம். So previous year questions நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஃபிசிக்ஸ் புக்லேயும் அதை கொடுத்துருக்கோம்.
ஸோ இந்த புக்கில் இருக்க கொஷின்ஸ் வந்து ஆவரேஜ் ஸ்பீடோட கொஷின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ரைட். ஸோ இதில் டாக்குமெண்ட் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அப்படின்னா வீடியோலேயே வரும். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் நம்ம என்ன போட போகிறோம் அப்படின்னா, கொஷின் நம்பர் நம்ம புக்கில் கொஷின் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 5, கொஷின் நம்பர் 5, 5th கொஷின். ஓகேவா? கொஷின் நம்பர் 5 பேஜ் நம்பர் 45ல் கொஷின் நம்பர் 5ல் இருக்குது. ஸோ ஆவரேஜ் ஸ்பீட் ப்ராப்ளம்ஸை வந்து நம்ம இந்த கிளாஸ்லேயே நம்ம முடிச்சிடணும். ஓகே, ரைட். So question, a particle covers half of its total distance with speed v1, rest half distance speed v2, average speed during the complete journey கேட்குறாங்க. ரைட். ஸோ அதில் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இது வந்து நம்ம போடலாம். ஸோ கொடுத்துருக்கிறது கொஷினில் ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ், சரியா? ஸோ த ஃபஸ்ட் ஹாஃப் டிஸ்டன்ஸ் வந்து ஸ்பீட் v1ல் கவர் பண்ணுறாங்க, செகண்ட் ஹாஃப் டிஸ்டன்ஸ் ஸ்பீட் v2ல் கவர் பண்ணுறாங்க. ஸோ டோட்டல் ஆவரேஜ் ஸ்பீட் என்ன இந்த ஜேர்னிக்கு, ஆவரேஜ் ஸ்பீட் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அதான் கொஷின். ஸோ இப்போ பார்த்தோம்னா இங்கே வந்து இப்போ டோட்டல் டிஸ்டன்ஸை வந்து நம்ம எஸ்ன்னு எடுத்துக்கலாம். அதில் ஃபஸ்ட் ஹாஃப் டிஸ்டன்ஸை v1 அப்படின்ற ஸ்பீடில் கவர் பண்ணுறாங்க, செகண்ட் ஹாஃப் டிஸ்டன்ஸை v2 அப்படின்ற ஸ்பீடில் கவர் பண்ணுறாங்க. ஓகே, இப்போது இங்கே வேறு ஸ்பீடு ஃபஸ்ட் ஹாஃப் டிஸ்டன்ஸ்னால் நம்ம s/2ன்னு எடுத்துக்கலாம், இங்கே அடுத்த ஹாஃப் டிஸ்டன்ஸ் s/2. ஸோ இந்த ஹாஃப் டிஸ்டன்ஸை v1லேயும் இந்த ஹாஃப் டிஸ்டன்ஸை v2லேயும் கவர் பண்ணுறாங்க. ஸோ இங்கே வேறு ஸ்பீட், இங்கே வேறு ஸ்பீட், ஃபஸ்ட் ஹாஃப் ஆஃப் த டிஸ்டன்ஸ் வந்து வேறு ஸ்பீட்லேயும் அடுத்த ஹாஃப் ஆஃப் த டிஸ்டன்ஸ் டிஃப்ரெண்ட் ஸ்பீட்லேயும் கவர் பண்ணுறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இதுக்கு டைம் வேறையாக இருக்கும், இதுக்கு டைம் வேறையாக இருக்கும். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இங்கேருந்து இங்கே வரத்துக்கு இந்த ஹாஃப் டிஸ்டன்ஸை கவர் பண்ணுறதுக்கு டைம் டிஃபர் ஆகும். அதே மாதிரி இங்கேருந்து இந்த அடுத்த ஹாஃப் டிஸ்டன்ஸை கவர் பண்ணும்போது டைம் வந்து ரெண்டும் சேமாக இருக்காது, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதனால் ரெண்டுத்தையும் வேறு வேறு வெலாசிட்டியில் கவர் பண்ணுறோம். ஓகே, இப்போ ஆவரேஜ் ஸ்பீட் கேட்குறாங்க. ஸோ ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு நம்ம டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம் டேக்கன். ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ்னால் என்னது? டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோமா? எஸ். ஸோ டோட்டல் டைம் டேக்கன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட் ஹாஃப் டிஸ்டன்ஸுக்கு ஒரு டைம் ஆகிருக்கும், அடுத்த ஹாஃப் டிஸ்டன்ஸுக்கு ஒரு டைம் ஆகிருக்கும். இப்போ ஃபஸ்ட் ஹாஃப் டிஸ்டன்ஸ்க்கு நான் டைம் வந்து t1ன்னு வச்சுக்கிறேன், அடுத்த ஹாஃப் டிஸ்டன்ஸுக்கு ஒரு டைம் வந்து t2ன்னு வச்சுக்கிறேன். அப்போ டோட்டல் டைம் டேக்கன்னா என்ன ஆகும்? t1 + t2, t1 + t2, ரைட். இப்போது இந்த ஃபஸ்ட் ஹாஃப் டிஸ்டன்ஸ் t1 இருக்குல்ல, எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸ்பீட் ஃபார்முலா, ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு என்னது? டிஸ்டன்ஸ் பை டைம். ஸோ டைம் இப்படி போயிடுச்சு அப்படின்னா என்னமாகும்? டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட், டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். ஸோ இந்த ஃபஸ்ட் ஹாஃப் டிஸ்டன்ஸ் என்னது? ஸோ இதை நான் கேல்குலேட் பண்ணணும். அப்போ இங்கே டைம் என்னதுமா? t1. இங்கே டிஸ்டன்ஸ் என்னது? s/2. இங்கே ஸ்பீட் என்னது? v1. அப்போது t1 இஸ் ஈக்குவல் டு என்னம்மா? s/2v1, s/2v1, ரைட். அதே மாதிரி இங்கே எடுத்துக்கலாமே. ஸோ இங்கே எடுத்துக்கிட்டோம்னா சேம், டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட், டிஸ்டன்ஸ் என்னது? s/2, டைம் என்னது? t2, ஸ்பீட் என்னம்மா? v2. அப்போ என்ன வரும்? s/2v2, திஸ் இஸ் t2. ஸோ இதில் நமக்கு சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு s/t1க்கு பதிலாக என்ன எழுதலாம்? s/2v1, s/2v1 ப்ளஸ் s/2v2. எஸ்ஸை வெளில எடுத்துடலாம். இப்போ s இன்ட்டு 1/2v1 ப்ளஸ் 1/2v2, s கேன்சல்டு. ஓகே, ரைட். இங்கே எழுதுகிறேன். ஸோ அப்போ அங்கே என்ன இருக்கும்?
1 by 2v1 plus 1 by 2v2 இருக்கும். Cross multiplication. So அப்போ 1 by 2v2 plus 2v1 divided by 2 into 2 4v1 v2 reciprocate கொண்டு போயிடலாம், which is equal to 4 into v1 v2 divided by 2v1 plus 2v2. ஓகேவா? 2 காமனாக வெளில எடுத்துடலாம். ஸோ அப்போ 4 into v1 v2 divided by 2 into v1 plus v2 2. அப்போ என்ன வருது? 2v1 v2 by v1 plus v2. இதான் ஆன்சர். ஸோ அந்த கொஷினில் எந்த ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா 5th கொஷின். ஸோ ஆப்ஷன் பி. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். பி ஆப்ஷன். ஓகேவா? பட் இது வந்து ஒரு எலாபரேட் மெத்தட். ஒரு ஷார்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பார்க்கலாம். ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா, இந்த சேம் கொஷனுக்கு பார்த்தோம்னா ஒரு ஃபார்முலா. ஸோ 2 ஈக்குவல் டிஸ்டன்ஸ் s by 2 s by 2 இது ஒரு வெலாசிட்டிலையும் இது ஒரு வெலாசிட்டிலையும் நம்ம என்ன பண்ணுறோம்? ட்ராவல் பண்ணுறோம் இல்லையா? ஸோ இது ஒரு டோட்டல் டிஸ்டன்ஸ் எஸ். ஸோ இதுக்கு ஃபார்முலா என்ன? 2 ஈக்குவல் டிஸ்டன்சஸ், 2 equal distances covered with 2 different speeds. 2 equal distances covered with 2 different speeds. ஓகேவா? 2 equal distances covered with 2 different speeds. அப்படின்னா ஆவரேஜ் ஸ்பீடோட ஃபார்முலா என்ன அப்படின்னா 2v1 v2 divided by v1 plus v2. இதான் ஃபார்முலாவே. சரியா? ஓகே. ஸோ ஆவரேஜ் ஸ்பீட் ஃபார்முலா என்னது? 2v1 v2 by v1 plus v2. எப்போ 2 ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இருக்கணும், அதை 2 ஈக்குவல் டிஸ்டன்ஸும் வேறு வேறு ஸ்பீடில் ட்ராவல் பண்ணியிருக்கணும். அப்படி இருந்ததுன்னா ஆவரேஜ் ஸ்பீடோட ஃபார்முலா என்னது? 2v1 v2 by v1 plus v2. ஓகே, ஜஸ்ட் a moment. Two equal distances covered with 2 different speeds. அப்படினால இதான் ஃபார்முலா. ஓகே, ரைட். இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். So question number 6. So a car moves from x to y with uniform speed vu, returns to x with uniform speed vd. The average speed for this round trip கேட்குறாங்க. இந்த சம்மை நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணுன்னாலும் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ கார் ட்ராவல்ஸ் கொடுத்துருக்காங்க. எங்கே? எக்ஸ்லேருந்து ஒய்க்கு போகுது, அப்புறம் ஒய்லேருந்து எக்ஸுக்கு வருது மறுபடியும். இப்போ எக்ஸ்லேருந்து ஒய்க்கு போகும்போது ஸ்பீடு வந்து வியூ, ஒய்லேருந்து எக்ஸுக்கு வரும்போது ஸ்பீடு வந்து விடி. ஸோ அகெயின் அந்த ஃபார்முலா 2 ஈக்குவல் டிஸ்டன்ஸ், 2 ஈக்குவல் distances covered with 2 different speeds. Two equal distance இருக்குதா? x to y அதே distance தான், y to x அதே distance தான். ஸோ 2 equal distance அப்படின்றது சாட்டிஸ்ஃபை ஆகுது. covered with 2 different speeds. x to y வந்து ஒரு ஸ்பீட் vu அப்படின்ற ஸ்பீடில், y to x ஒரு ஸ்பீட் vd அப்படின்ற ஸ்பீடில். ஸோ இப்போ ஆவரேஜ் ஸ்பீட் என்ன வரும்? ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு 2v1 v2 டிவைட் பை v1 ப்ளஸ் v2. v1 இருக்க இடத்துல நம்ம இருக்குது vu இருக்குது, vd இருக்க இடத்துல v2 இருக்க இடத்துல vd இருக்குது. ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும்? 2 into vu vd டிவைட் பை
VU plus VD. So இதான் ஆன்சர். ஸோ ஆன்சர் இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தோம்னா so option D is the correct answer. Okay, next sum என்ன பார்க்கலாம். So next sum question number 10. So question number 10 பார்க்குறோம். Same thing. So options கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் ஃபஸ்ட் ஹாஃப் டிஸ்டன்ஸ் டோட்டல் டிஸ்டன்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட் ஹாஃப் டிஸ்டன்ஸ் 40 கிலோமீட்டரில் பெர் ஹவரில் ட்ராவல் பண்ணுறாங்க. அடுத்த ஹாஃப் டிஸ்டன்ஸை 60 கிலோமீட்டர் பெர் ஹவரில் போகிறாங்க. ரெண்டுமே ஈக்குவல் டிஸ்டன்ஸ், வேறு வேறு ஸ்பீடில் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போது ஆவரேஜ் ஸ்பீட் ஃபார்முலா 2v1 v2 by v1 plus v2. v1 இருக்க இடத்துல 40 கிலோமீட்டர் பெர் ஹவர் இருக்குது, v2 இருக்க இடத்துல 60 கிலோமீட்டர் பெர் ஹவர் இருக்குது. ஸோ சப்ஸ்டியூட் 2 into 40 into 60 divided by 40 plus 60. So that is 80 into 60 divided by 100. Okay va? So என்ன வரும், 6 8s are 48. So 4800 by 100. So 48 kilometer per hour is the right answer. Okay, so option option B is the right answer. Question number 10 க்கு option B is the right answer. Okay, right. Then அடுத்த ஒரு sum, question number 9. Question number 9th sum. A car moves the distance of 200 meter. It covers first half distance with 400 km per hour, second half distance with speed v. Average speed கொடுத்துட்டாங்க, find the value of v சொல்கிறாங்க, பார்த்துடலாம். ஓகே, ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் டிஸ்டன்ஸ் ஒரு ஸ்பீடில், செகண்ட் ஹாஃப் டிஸ்டன்ஸ் வந்து v அப்படின்ற ஸ்பீடில், டிஸ்டன்ஸ் வந்து 200 மீட்டர் கொடுத்துட்டாங்க. டோட்டல் டிஸ்டன்ஸ் எஸ்ஸை வந்து 200 மீட்டர்னு கொடுத்தாச்சு. ஓகே, தென் வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த டிஸ்டன்ஸ் 40 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஃபர்ஸ்ட் ஆஃப் த டிஸ்டன்ஸ் வந்து 40 கிலோமீட்டர் பெர் ஹவர். செகண்ட் ஆஃப் த டிஸ்டன்ஸ் வந்து v, கேபிட்டல் V, அவ்வளோதான், ஸ்மால் கேபிட்டல் V. ஸோ அந்த ஸ்பீடில் கவர் பண்ணுறாங்க. இதில் ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு கொடுத்துட்டாங்க 48 கிலோமீட்டர் பெர் ஹவர். சரியா? ஸோ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் V, இதான் வந்து கொஷின். ஸோ நம்ம கன்ஃபியூஸ் ஆகிறது வந்து இந்த டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்களேன்னு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அது ஆக வேண்டாம். ஆவரேஜ் ஸ்பீட் கொடுத்துட்டாங்க, பட் ஆவரேஜ் ஸ்பீடில் பார்க்கணும். ஃபஸ்ட் ஹாஃப் டிஸ்டன்ஸ் ஒரு ஸ்பீட்லேயும் செகண்ட் ஹாஃப் டிஸ்டன்ஸ் ஒரு ஸ்பீட்லையும் கவர் பண்ணியிருக்காங்க. அப்போ ஆவரேஜ் ஸ்பீட் ஃபார்முலா என்னது, 2v1 v2 divided by v1 plus v2. அதுக்கு வேல்யூ இருக்குது, என்னது, 48. ஓகேவா? இப்போ v1 is equal to 40, v2 is equal to v. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ 48 is equal to 2 into 40 into v divided by 40 plus v. ஸோ இது என்ன ஆகும், 48 is equal to 80v divided by 40 plus v. Cross multiply பண்ணலாம். ஸோ அப்போ 48, ஸோ அப்போ 48 into 40 plus v equal to 80v. ஸோ 48 into 40 என்ன வரும், 1920 வருது, ப்ளஸ் 48v is equal to 80v. 48v எப்படி கொண்டு போகலாம். ஸோ இப்போ 1920 is equal to
80v minus 48v, which is equal to 32v 1920. நமக்கு vயோட வேல்யூ தான் தேவை, கீழே கொண்டு வந்துடலாம். ஸோ அப்போது 1920/32 is equal to v. Okay, so 1920/32 is equal to v. 4 tablesல போட்டு பார்ப்போம். ஸோ 1920 4 tables போட்டோம்னா 4 4s are 16, 3 2 8 இல்லையா? ஸோ 480 times போகுது. ஸோ that is 8 4s are 32, 480 போகுது. ஓகே, தென் இன்னும் ஃபர்தராக பண்ணோம்னா 2 4s are ஓகே 480 times 120 times போகும். ஓகே 120, so 60. So v is equal to 60 is the answer. V is equal to 60 km/h is the answer. So எத்தனாவது ஆப்ஷன்? B ஆப்ஷன். சரியா? ஆப்ஷன் B. Okay, the next sum is 8th sum. Okay, 8th sum. Okay, so 8th sum பார்த்தோம்னா ஓகே ஸோ ஒரு பஸ்ஸோட மோஷன். ஸோ ஃபர்ஸ்ட் 1/3 of the total distance எஸ், 1/3 of the distance வந்து 10 km/h. அடுத்த 1/3 of the distance வந்து பார்த்திங்கன்னா 20 km/h. அடுத்த 1/3 of the distance வந்து பார்த்தோம்னா அடுத்த 1/3 of the distance 60 km/h ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இதில் நம்ம 2 ஈக்குவல் டிஸ்டன்ஸ் பார்த்தோம். இங்கே இருக்கிறது 3 ஈக்குவல் டிஸ்டன்சஸ். 3 ஈக்குவல் டிஸ்டன்சஸ் covered with 3 different speeds. ஸோ இதுக்கு ஃபார்முலா இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. ஸோ என்ன ஃபார்முலா? 3v1 v2 v3 divided by v1 v2 plus v2 v3 plus v3 v1. இந்த டாட்டெல்லாம் என்னென்னா இன்டூ, ஓகேவா? இன்டூ ப்ராடக்ட். ஸோ இந்த ஃபார்முலாவில் போட்டோம்னா நமக்கு ஆன்சர் வரும். ஸோ இப்போ v1 என்னது 10, v2 வந்து 20, v3 is equal to 60. ஸோ அப்போ என்ன எழுதலாம்? 3 into 10 into 20 into 60 divided by 10 into 20 plus 20 into 60 plus 60 into 10. Okay, right. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணி இதோட ஆன்சர் சொல்லுங்கள். ஓகே, ஸோ சிம்பிளிஃபை பண்ணி இதோட ஆன்சர் வந்து நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. ஓகே, நான் நெக்ஸ்ட்டு ஹோம்ஒர்க் சம்மும் கொடுக்குறேன். தட் இஸ் கொஷின் நம்பர் 2. A particle traveling a straight line moves the constant velocity v1 for certain distance x and constant velocity v2 for the next equal distance. The average velocity of the given relation is. Okay, ஸோ இந்த சம், இந்த 8th சம்க்கான ஆன்சர் நீங்கள் கொடுக்கணும். ஓகே, அது இல்லாமல் செகண்ட் சம் வந்து நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். ரெண்டத்தையும் எவாலுவேட் பண்ணி எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் போடுங்க. ஓகே, ஸோ ஆவரேஜ் ஸ்பீட் அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த கான்செப்ட் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ, ஆல் தி வெரி பெஸ்ட்.